மாமிசம் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ரொம்ப தப்பு. மாமிசத்துலேருந்து கொழுப்பு கிடைக்குது, அந்த மாமிச கொழுப்பு தான் மனித உடம்புக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாமிசம் சாப்பிடாமலே மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் நம்ப மாட்டேன்றாங்க. இவங்க அடிமைத்தனத்துக்கு, இவங்களுடைய ஆசைக்கு நியாயம் கற்பிப்பது. இப்போ குதிரைலாம் இருக்குது, என்ன மாமிசமாக சாப்பிட்டுட்ருக்கு, எவ்வளோ வேகமாக ஓடுது. குதிரை மாதிரி நான்ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய உயிரினம் வேறு எதாவது இருக்கா? சிறுத்தை மாமிசம்தான் சாப்பிடுது, ஆனால் அது வேகமாக ஓடும், ஆனால் கொஞ்சம் தூரம் தான் ஓடும், குறிப்பிட்ட தூரம் தான் அதால் வேகமாக ஓட முடியும். அதுக்கப்புறம் அதோட உடம்பு சூடாகி அது நின்றுடும். ஆனால் அந்த குதிரையை பாருங்கள், ஓடிக்கிட்டே இருக்கும், நான்ஸ்டாப்பாக பல கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன, அது தாவரத்தை தான் சாப்பிடுது. அப்போ தாவரத்துலேயும் கொழுப்பு இருக்குது, மாமிசத்தில் தான் கொழுப்பு இருக்குது அப்படி கிடையாது. தாவரத்துலேயும் கொழுப்பு இருக்குது, வேர்க்கடலையில் கொழுப்பு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவில் கொழுப்பு இருக்குது, வேர்க்கடலை, எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நமக்கு தேவையான கொழுப்பு இதில் எல்லா இதுலேயுமே இருக்குது. அதனால் அதை பற்றின கவலை. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, மாமிச கொழுப்பு நல்லது. அடிமைத்தனம், அவங்க அடிக்ட் ஆகிருக்காங்க, அந்த மாமிசத்தை திங்கிறதுக்கு அடிமையாயிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிறாங்க, அது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நிறைய காரணத்தை தேடுறாங்க. இருக்கணும், அதுக்கு ஒரு காரணத்தை, எதையாவது ஒரு காரணத்தை சொல்லணும். அவங்க அதுக்கு அடிமையாயிட்டாங்க, அந்த மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டாங்க. அதுக்கு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறது, வீம்புக்கு சொல்கிறது, விதண்டாவதான் இது. உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் விதண்டாவது. அது மாதிரி நம்ம எப்படி நீ மாமிசத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் தாவரத்துக்கு வக்காலத்து வாங்குங்க, தாவர உண்ணிகளுக்கு வக்காலத்து வாங்குங்க. நீங்கள் மாமிசம் சாப்பிடாமலும் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ அற்புதமான உதாரணம் இருக்குது. நம்மளாம் தாவர உண்ணிகள் என்பதால் நம்ம உணவுகளுக்கு நாம் நியாயம் தேட வேண்டும். நம்ம குதிரை எடுத்துக்கோங்க, மாடு எப்படி உழைக்குது, யானை எப்படி உழைக்குது. பெரிய யானையே வெறும் தாவரத்தை தான் சாப்பிடுது, அது என்ன மாமிசமாக சாப்பிடுது, அவ்வளோ பெரிய யானை. அதனால் நாம் தாவர உண்ணிகள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்ம தாடைகள் பக்கவாட்டில் அசையுது, மாமிச உண்ணிகளுக்கு பக்கவாட்டில் அசையாது. உணவை அரைத்து விழுங்குவது தாவர உண்ணிகளின் வழக்கம். அதிலேருந்தே தெரிந்து நம்ம தாவர உண்ணின்ட்டு. அதனால் நாம் குரங்குலேருந்து தானே வந்தோம். குரங்கு எந்த மாட்டை வேட்டையாடி இருக்கும் நினச்சி பாருங்கள். நாம் குரங்கு தானே, நாம் இன்னும் குரங்குலேருந்து வந்தோம், குரங்குலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போவும் குரங்கு தான். குரங்கு முன்னாடி விலங்குகளாக இருந்தது, மனிதர்களாக மாறுவதற்கு முன்பு. இப்போ மனிதர்களாக மாறி இருக்கிறது, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது குரங்காக இருக்கும்போது நம்ம மாட்டை வேட்டையாடணுமா, ஆட்டை வேட்டையாடணுமா? ஆட்டை வேட்டையாடி அதோட கடித்து கொதறி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படிலாம் இல்லை தானே. ஆட்டெல்லாம் வேட்டையாடி, மாடு இதெல்லாம் வேட்டையாடி அதை கொன்று கடித்து கொதறி அந்த குரங்கு சாப்பிட்டுட்டு இருந்துச்சா? இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சா? மீனை போய் ஆற்றுல போய் பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிச்சி கடித்து கொதறி சாப்பிட்டுட்டு இருந்துச்சா அந்த குரங்கு? நம்ம விலங்குகளாக இருந்தப்போ அப்படி சாப்பிட்ருப்போமா? இல்லை தானே. அப்போது ஒப்புக்கொள்ளக்கூடிய அற்புதமான உண்மைகள் இருக்குது. அந்த உண்மைக்கு நமக்கு உண்மை தான் முக்கியம், மாமிசம் முக்கியம் கிடையாது. மாமிசத்துக்கு அடிமையாகி அதுக்கு தகுந்த மாதிரி உண்மைகளை தேடுறது. அதனால் உண்மை தான் முக்கியம். இப்போ எனக்கு இப்போ தாவரம் தான் முக்கியம், அதுக்கு தகுந்த மாதிரி நான் உண்மையை தேடுறேன் அப்படி கிடையாது. நானும் மாமிசம் சாப்பிட்டவன் தான். எனக்கு உண்மை தான் முக்கியம், மாமிசத்தை விட எனக்கு உண்மை தான் முக்கியம். உண்மை ஒருவேளை மனிதர்கள் மாமிசம்தான் சாப்பிட வேண்டும் என்று நிரூபிக்கக்கூடிய நியாயமான உண்மைகள் இருந்தால் நான் அதை சாப்பிட்டு போயிடுவேன். ஆனால் அப்படி ஒரு உண்மை இல்லையே. அதனால் மாமிசத்துக்கு நியாயம் தேட போனால் அதில் எந்த வித நியாயமும் இல்லை, உடம்புக்கும் கேடு. ஒரு உயிரை கடந்த கால வரலாறையும் பார்த்திங்கன்னா, நம்ம விலங்குகளாக வாழ்ந்த அந்த குரங்குகளுடைய வாழ்க்கை இருக்குல்ல, குரங்குகள் தான் நாம் இப்போவும். ஆனால் விலங்குகளாக வாழ்ந்தோம்ல, அப்போ கரெக்டாக வாழ்ந்துருப்போம் கண்டிப்பாக. அப்போல்லாம் நம்ம என்ன மாடை வேட்டையாடணுமா, மானை வேட்டையாடணுமா, ஆடை வேட்டையாடணும், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். காய்கறிகள் பழங்கள் தான் சாப்பிட்ருப்போம், இலைதழைகளை சாப்பிட்ருப்போம். அப்போ அதுலேருந்தே தெரியுது இப்படி பலதரப்பட்ட உண்மைகள், நிரூபணங்கள் இருக்குது. அப்போ அதன்படி நம்ம நடந்துக்கிட்டால் நம்ம உடம்புல நோய் இருக்காது. உண்மையை ஒத்துக்கிட்டதுனால நமக்கு கிடைக்கிற நன்மை எது? உடம்புல நோய் இருக்காது. அதனால் குதிரை, யானை, மாடு, காட்டெருமை எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் வலிமையான உயிரினம் எல்லாமே பார்த்திங்கன்னா தாவர உண்ணியாக தான் இருக்குது. என்னென்னா இந்த சிங்கம், புலி, கரடிகளுக்கு, இந்த சிங்கம், புலிக்கெல்லாம் கூர்மையான பற்கள் இருக்குது, கொலை பண்ணக்கூடிய ஆயுதங்கள் இருக்குது. அந்த விரல்களுக்கு இடையில் இருக்கிற நகங்கள் கிழிக்கிற மாதிரி இருக்குது.
இதுதான் அதோடைய பலம். மற்றபடி ஒரு வலிமையில் ஒரு காட்டெருமை எவ்வளோ வலிமையானது, காட்டெருமெல்லாம் சரியான வலிமையானது. காண்டாமிருகம்லாம் தாவர உண்ணி தான். யானை எவ்வளோ பெரிய உயிரினம், என்ன கூர்மையான பற்கள் இல்லை யானைக்கிட்ட. கொஞ்சம் தாவர உண்ணிகள் எல்லாமே கொஞ்சம் மென்மையானவைகளாக போய் அந்த இதை பயன்படுத்திட்டு இந்த சிங்கம் புலிகள்லாம் ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம அதோட கொட்டத்தை அடக்கிட்டாங்க மனுஷங்க. நம்மலாம் விலங்குகளாக இருந்தபோது அவ்வளோ ஆட்டம் போட்டுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. கற்காலத்துலலாம் நம்மக்கிட்ட ஆயுதங்களே கிடையாது, உலகங்களாலான ஆயுதங்களே கிடையாது. அதனால் அவைகள் ரொம்ப ஆட்டம் போட்டுச்சு. மனிதர்களை கூட அது விரட்டி வேட்டையாடிச்சு. மனிதர்கள் மரண பயத்தில் தான் அதுக்கு மனம் என்னும் நோயே வந்துச்சு. மனம்ங்கிறது நோய். அந்த மனம் என்கிற நோய் தான் மனிதர்களாக மாறியதற்கு காரணம். மனிதர்களாக மாறி இந்த மனம் என்கிற நோயை எப்படி கட்டுப்படுத்துறது? அந்த மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த மரண பயம் எங்கேருந்து ஏற்படுகிறது? இந்த சிங்கம் புலி சிறுத்தைகள். அப்போ அவைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், அவைகள் இல்லாத ஒரு உலகை உருவாக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மரண பயம் இல்லாமல் இருக்க முடியும். இல்லை அது இருக்க தான் செய்யும். அது இல்லை, அது இல்லாமல் தான். இந்த ஊரில் இப்போ நீங்கள் வசிக்கிற ஊரில் ஒரு சிங்கம் புலி சிறுத்தைகள் வந்துருச்சுன்னா உனக்கு வெளியவே வர மாட்டீங்க நீங்கள். இல்லை தைரியமாக போங்க அப்படின்னா அது அசட்டு தைரியம்தான், அது முட்டாள்தனமான தைரியம்தான். அதனால் வெளியே போகணும் அப்படின்னா அந்த சிங்கம் புலி இங்கே இல்லாமல் பிடிச்சாச்சுன்னா சொல்லுங்கள், அதை பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் வெளியில் வரோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அது இல்லாத ஒரு உலகத்தில் தான் மனிதர்கள் மரண பயம் இல்லாமல் வாழ முடியும். அதனால் மரண பயம் இல்லாமல் இருக்கா. ஏன்னா மரண பயம்தான் மனம் என்கிற நோயே வந்த காரணம். சரி, மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் மனம் என்கிற நோய் இல்லாமல் போய்டும். மனம் என்கிற நோய் நமக்கு தேவை. நம்ம மனிதராக வாழ்வதற்கு, மனிதராக மாறியதற்கு மனம் என்கிற நோய் தான் காரணம். அதே நேரத்தில் அந்த மனம் என்கிற நோய் நமக்கு தேவை. அதே நேரத்தில் கட்டுப்பாட்டோடு தேவை. கட்டுப்பாடு இல்லாமல் அது நமக்கு தேவையில்லை. கட்டுப்பாடற்ற நிலையை நாம் அதை நீக்க வேண்டும்.